ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அமரன் திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அட் சேம் டைம் தாக்குதலையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் சரி, பிஎம், சிஎம், மினிஸ்டர் இவங்க மத்தியிலும் சரி ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தை ஒரு சில அரசியல் கட்சிகள் குறை சொல்கிறாங்க, ஒரு சில அரசியல் கட்சிகள் வாழ்த்துறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. வசூல் லெவலில் இந்த படம் பயங்கரமாக வசூல் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வசூல் எடுத்திருக்கு. அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. மேஜர் முகுந்த் வரதராஜன் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எல்லாரும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதனா ஒரு படம் வந்ததுன்னா பிள்ளைகளை கூட்டின்னு போயிட்டு என்னென்ன படத்தை நம்ம காமிக்கிறோம், அவங்கள மகிழ்விக்கிறோம். ஆனால் இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க படத்தை கொண்டு போயிட்டு என்ன பண்ணோம், மாணவர்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினி படம் எதனா ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஐடி ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் எல்லாருக்குமே புக் பண்ணி நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக பார்க்கலாம், லீவு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க படத்தை என்ன பண்ணணும்னா பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வலியுறுத்துறாங்க. இன்னொரு சிலர் என்ன சொன்னா, ஸ்கூல் மாணவர்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், இலவசமாக இந்த படத்தை பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், காண்பிக்கணும். ஏன்னா அவங்க மத்தியில் சின்ன வயசுலேருந்து அந்த ராணுவ உணர்ச்சிகளை அவங்க ஏற்றுக்கணும். அதனால இந்த படம் இது ஒரு பேஸாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும், ஸ்கூல் மாணவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இது ஏற்றுக்கொள்ள முடிய வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன படத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு மகிழ்விக்கிறதுக்காக, அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்காக என்னென்ன படத்தையும் நம்ம கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆனால் இது மாதிரி படத்தை மாணவர்கள் மத்தியில் சரி, குழந்தைகள் மத்தியில் சரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கையை அரசாங்கமும் சரி, மக்கள் பணியில் இருக்கிற கமலஹாசனும் சரி இதை ஏற்று செய்வாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அரசாங்கம் தானா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை இலவசமாக கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும், நடிகர் கமலஹாசன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல தான் இந்த படத்தை என்ன பண்ணிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. அவர் மக்கள் பணியில இருக்கிறதுனால, ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட, மக்கள் பொதுநல பணியில் அவர் இருக்கிறதுனால இந்த படத்தை அவரே தானா முன் மாணவர்களுக்கு இலவசமா போட்டு காமிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய குவிஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களை கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.